இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் ப்ரெக்னென்சியோட ஏர்லி சிம்டம்ஸில் வாமிட்டிங் அப்படிங்கிறத பற்றி மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்குறோம். ப்ரெக்னென்ட் உமனில் ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வாமிட்டிங் சிம்டம்ஸோடு இருப்பாங்க. ஒரு 20% 32% மட்டும்தான் வந்து இந்த வாமிட்டிங் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ எதனால் வந்து இந்த வாமிட்டிங் வருது ப்ரெக்னென்சியில் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம உடம்புல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதாவது ஹெச்சிஜி அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் மூலமாக தான் இந்த வாமிட்டிங் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து இப்போ ட்வின் ப்ரெக்னென்சி இருக்கும். அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கிறப்ப இன்னுமே அதிகப்படியான அந்த ஹெச்சிஜி வந்து சுரக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வாமிட்டிங் கொஞ்சம் அதிகப்படியாகவே இருக்கலாம். இது தவிர்த்து இப்போ ஐவிஎஃப்ஓ இல்லை ஐயுஐ பண்ணி கன்சீவ் ஆனவங்க, இல்லை ப்ரெக்னென்சியில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் போடுறப்ப கூட ஒரு சிலருக்கு அது ட்ரிகர் பண்ணி கொஞ்சம் அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ எப்போ வந்து இந்த வாமிட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இம்மீடியட்டாக ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு பார்த்த உடனே இருக்காது. கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு 5 to 6 வீக்ஸ். எப்படி இந்த வீக்ஸ் கால்குலேட் பண்ணலான்னா, உங்களுக்கு எப்போ லாஸ்ட் பீரியட்ஸ் வந்தது, ஸோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த வீக்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதை ஸ்டார்டிங்காக வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு எப்போ பீரியட் மிஸ் ஆகுதோ அந்த டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் ப்ரெக்னென்சியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 5th or 6th வீக் வர்றப்ப உங்களுக்கு இந்த சிம்டம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறப்போ ஒரு ஒமட்டல், ஏதாவது ஃபுட்டை பார்த்தா ஒரு ஒமட்டல் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். கிராஜுவலாக போக போக உங்களுக்கு அது வாமிட்டிங்காக வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 6 வீக்ஸில் இந்த வாமிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 8 வீக்ஸ் அப்படிங்கிறப்ப ரொம்ப பீக்கில் வந்து இருக்கும். வாமிட்டிங் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அப்படியே போக போக ஒரு 13-14 வீக்ஸில் வந்து அப்படியே கிராஜுவலாக கம்மியாகிட்டு ஸ்டாப் ஆகும். இது தவிர்த்து ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு டில் 20 வீக்ஸ் வரைக்குமே கண்டினியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இந்த வாமிட்டிங் வந்து ஒரு சில ஜிஐ சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கூடயும் அசோசியேட்டடாக இருக்கும். அதாவது ஒமட்டல் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இன்டைஜஷன் இருக்கும், வயிறு ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இது கூட அசோசியேட்டடாக இருக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் இருக்கும். அதாவது அந்த அப்பர் அப்டமல் மேல் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரிச்சல், பெயின். ஸோ அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுனால ஈவன் ரொம்ப சிவியராக வாமிட்டிங் போகிறப்ப என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வாமிட் எடுக்கிறப்பவே கூடவே சேர்ந்து ப்ளீடிங் கூட வரலாம். அது என்னென்னா த்ரோட்டில் ரொம்ப அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால புண்ணாயிட்டு, இல்லை இவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வாமிட் எடுக்கிறதுனால கூட அந்த த்ரோட்லேருந்து ஒரு மைல்டாக ப்ளீடிங் வந்து அந்த வாமிட்டிங் வந்து ப்ளீடிங்கோட கலந்து கூட வரலாம். ஸோ இது எல்லாமே வந்து அந்த வாமிட்டிங்கோட அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். இந்த வாமிட்டிங் வந்து நம்ம பிரிக்கலாம். மைல்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு, நான் சொன்ன மாதிரி ஒரு சில ஃபுட்டுக்கு மட்டும் வாமிட்டிங் வரலாம், இல்லை ஒமட்டல் மட்டும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப சிவியராக இருக்கும். அதாவது அவங்க தண்ணி கூட குடிக்க முடியாது, ஈவன் தண்ணி குடித்தா கூட வாந்தி வரும். அந்த மாதிரி சிவியராக கூட இருக்கும். ஸோ ஒரு சில ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தா, ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட்டு வந்து இந்த வாமிட்டிங்கை ட்ரிகர் பண்ணிவிடும். அதாவது ரைஸ் ஆகட்டும், இல்லை எக் எடுக்கிறப்ப ஒரு சிலர், இல்லை டாக்டர் எனக்கு வீட்டில் வந்து ரைஸோட ஸ்மெல், குக்கரில் சவுண்டு கேட்டாலே ஒரு சிலர் வாமிட் வருதும்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து வரக்கூடிய சாப்பாட்டு ஸ்மெல்லே எனக்கு அதனாலே ஒரு வாமிட்டிங் இன்டியூஸ் ஆகுது, இல்லை எனக்கு காலையில் ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தா வாமிட்டிங் வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ட்ரிகர் ஃபேக்டர் என்னங்கிறத பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் வீட்டில் இப்போ மைல்டாக தான் எனக்கு வாமிட்டிங் இருக்குது, ஒரு ஒமட்டல் தான் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சில ரெமடிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 3 வேளையுமே ஃபுல்லாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பசி எடுக்கிறப்ப சாப்பிடுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 வேளை சாப்பிட்றது ஒரு 6 டைம்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அப்டமன் ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் எஃபெக்ட்னால இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகப்படியான ஃபுட் எடுக்கிறப்ப மேலே எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு காஃப் வரும், வாமிட்டிங் வரும். ஸோ கொஞ்சமாக அந்த போர்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தான் சாப்பிட முடியுதுன்னா சாப்பிடுங்க. இன்னொரு 1 hour கழிச்சு மறுபடியும் பேலன்ஸை கூட நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளாண்ட் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. பிளாண்டுனா ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல், உப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் பிளாண்டாக இருக்க ஃபுட் எடுத்துக்கோங்க. ஆவியில் வேக வச்ச உணவுகளான இட்லி, இடியாப்பம், ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு அந்த இன்டைஜஷன் வந்து அதிகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆவியில் வேக வச்ச ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் இன்டேக் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வாமிட்டிங்னால டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. வாட்டர் இன்டேக்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வாட்டராக என்னால் எடுக்க முடியலன்னா ஒரு ஜூஸ் ஃபார்மில் எடுத்துக்கலாம், சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், மோர். ஸோ இந்த மாதிரி எனி ஃபார்மில் ஒரு லிக்விட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இதை தவிர்த்து
வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் வேணாம், ரொம்ப எக்ஸ்ட்ரா சால்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா சுகர் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய கோதுமையிலையோ இல்லை மைதாலான உணவுப் பொருள், இந்த பரோட்டா, ஸோ அந்த மாதிரி பிரியாணி, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தரலாம். ரொம்ப இந்த சோடா, கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ளூயிட் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லிட்டாங்கிறதுக்காக இந்த சோடா மாதிரியோ இல்லை கோக், பெப்சி இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கவும் வேண்டாம். இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாகவே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மைல்டு சிம்டம்ஸ் எல்லாம் வீட்டிலேயே வந்து மேனேஜ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே வந்து நீங்கள் ஒரு அந்த ஜிஞ்சர், அது வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஜிஞ்சர்லேயே கேண்டிஸ், இஞ்சி மரப்பான்னு சொல்லக்கூடிய அந்த இஞ்சியில் அந்த மிட்டாய் இருக்கும், ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், சியூ பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்லேயே வந்து வாட்டரில் கொஞ்சம் சீரக தண்ணி குடிப்பீங்களா, சீரகம் இல்லை ஓமம்லாம் போட்டு அந்த மாதிரி வாட்டர்லாம் எடுத்துக்கிறது மூலமாக ஒரு சிலருக்கு இந்த மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இதுலேயே வந்து செட்டில் ஆயிரும். அப்புறம் இன்னொன்று, சாப்பிட்ட உடனே நீங்கள் ஏதாவது ஃபுட்டு எடுத்துக்கிறீங்கன்னா சாப்பிட்ட உடனே வந்து நீங்கள் படுக்க வேணாம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு வாக் போகலாம். ஏன்னா இம்மீடியட்டாக நீங்கள் சாப்பிட்ட உடனே நீங்கள் படுக்கிறப்ப அந்த ஃபுட்டு வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக வரும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலையே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு மைல்டு சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு அளவுக்கு தான் வாமிட்டிங் இருக்குது, ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் வாமிட்டிங் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் வீட்டிலேயே மேனேஜ் பண்ணக்கூடியது. இல்லை எனக்கு வீட்டில் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு வாமிட்டிங் செட்டில் ஆகலைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடலாம். மோஸ்ட்டாக டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு சில மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அதில் காமனாக வந்து டாக்ஸிலமைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு மெடிசன் கொடுப்பாங்க. கூடவே வந்து விட்டமின் B12 சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுவே வந்து மோஸ்ட்டாக இந்த மைல்டு வாமிட்டிங் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாத்திரைகள் எடுக்கிறது மூலமாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். இதெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் ரொம்ப சேஃபான மெடிசன். உங்கள் டாக்டர் என்ன ஃப்ரீக்வன்சியில் இதை எடுத்துக்க சொல்லிக்கிறாங்களோ அதில் டாக்டரோட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது இல்லாமல் நீங்களாக போய் ஓவர் த கவுண்டர் ஒரு ஃபார்மசியில் போய் எனக்கு ரொம்ப வாமிட்டிங் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்களாவே ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஏன்னா காமனாக ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு வாமிட்டிங் கொடுக்குற ஒரு சில டேப்லெட்ஸ் வந்து ப்ரெக்னென்சியில் தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோடு தான் நீங்கள் ப்ரெக்னென்சியில் எந்த விதமான டேப்லெட்ஸாக இருந்தாலுமே வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு இல்லை இந்த மாதிரி மைல்டாக இல்லை ரொம்ப சிவியர் வாமிட்டிங், எனக்கு வந்து ஒரு ஃபுட்டை பார்த்தாலே வாமிட்டிங் வருது, தண்ணி குடித்தாலே வாந்தி வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக என்னால் வாட்டர் கூட எடுத்துக்க முடியல, ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுறீங்கன்னா டாக்டரை போய் பார்க்கணும், ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும். டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட யூரின் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறப்ப உங்கள் யூரினில் வந்து கீட்டோன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த டெஸ்ட் பாசிட்டிவாக இருக்குது, நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு IV ஃப்ளூயிட்ஸ் ட்ரிப்ஸ் வந்து போடுவாங்க. அந்த ட்ரிப்லேயே மல்டிவிட்டமின்ஸ், அப்புறம் மறுபடியும் வாமிட்டிங் இதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சிலதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா டீஹைட்ரேஷன் வந்து கொஞ்சம் சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ், ஈவன் லிவரில் ப்ராப்ளம் வர்ற அளவுக்கு கூட அந்த டீஹைட்ரேஷன் கொண்டு போய்விடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப சிவியர் வாமிட்டிங் இருக்கிறப்ப இம்மீடியட்டாக வந்து நம்ம டாக்டரை வந்து அப்ரோச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேறு எந்த கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி சிவியர் வாமிட்டிங் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு ட்வின் ப்ரெக்னென்சியாக இருந்ததுன்னா அதில் அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இது தவிர்த்து ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பத்தோடு இல்லாமல் வேறு காரணங்கள் இருக்கலாம். உங்கள் பித்தப்பையில் வந்து கல் இருக்கலாம், வேறு ஏதாவது குடல் சம்மந்தமான ஒரு அப்பெண்டிசைட்டிஸ், இந்த மாதிரி காரணங்களால் கூட வாமிட்டிங் வந்து இருக்கலாம். ஸோ இம்மீடியட்டாக அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறப்ப அதனாலேயே நீங்கள் டாக்டரை போய் கண்டிப்பாக பார்த்துடணும், அதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இது தவிர்த்து ஹைட்ராடிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரெக்னன்சி வந்து குழந்தையாக இல்லாமல் அது முத்துப்பிள்ளைன்னு சொல்லுவோம். வேறு ஒரு குரோமோசோம் ப்ராப்ளம்னால அந்த ப்ரெக்னன்சி ஹைட்ராடிஃபார்ம் மூலாக இருக்குது அப்படின்னா அந்த டைம்லேயும் அதிகப்படியான வாமிட்டிங் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து உங்கள் டாக்டர் ஏர்லியராக ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் பண்ணுறப்பவே மோஸ்ட்டாக வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மிஸ்டு பீரியட் ஆகுது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது டாக்டர் போய் பார்த்து ஒரு ஸ்கேன் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு இமீடியட்டாக ஸ்கேன் பார்த்துட்டு ப்ரெக்னன்சி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ப்ரெக்னன்சி நல்லபடியாக ப்ராக்ரஸ் ஆகுதா அப்படிங்கிறத ஒரு ஸ்கேன் மூலமாக பார்த்துக்கணும். வீட்டிலேயே அந்த சிவியர் வாமிட்டிங் இருக்கிறப்பையும் நம்ம வீட்டிலேயே இதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கலான்னு இருக்கக்கூடாது. கரெக்ட் டைமில் நீங்கள் போய் டாக்டரை அப்ரோச் பண்ணி அவங்க சொல்கிற மெடிசன்ஸை வந்து எடுத்துக்கலாம்.